இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்திய கடற்படையில் இணைந்த INS துஷில் போர்க்கப்பல். போலீஸை கன்னத்தில் அறைந்த சுகாதாரத்துறை பெண் ஊழியர்னு நாடு முழுவதும் நிகழ்ந்தவற்றை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மக்களவை தேர்தலோடு அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தி முடிக்க மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்மொழிந்தது. இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட நிலையில் அந்த குழு தாக்கல் செய்த அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இந்த நிலையில் நடப்பு கூட்டத்தொடரிலேயே அந்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் மசோதா மீதான விரிவான ஆலோசனைக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவையில் 2 நாட்கள் நடைபெறவிருக்கும் அரசியலமைப்பு குறித்த விவாதத்தின் மீது பிரதமர் மோடி வரும் சனிக்கிழமை பதிலளித்து பேச உள்ளார். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனையடுத்து மக்களவையில் 13, 14 ஆகிய தேதிகளிலும் மாநிலங்களவையில் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளிலும் விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி மக்களவையில் வரும் 14ஆம் தேதியும் மாநிலங்களவையில் வரும் 17ஆம் தேதியும் அரசியல் அமைப்பு குறித்த விவாதத்தின் மீது பிரதமர் மோடி பதிலளித்து பேசுகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரின் வழக்குகளை கையாண்டு வரும் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களாக பணியாற்றி வருபவர்களின் பதவி காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு முதல் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞராக செயல்பட்டு வரும் என் ரமேஷின் பதவி காலத்தை 2027ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை பெண் பணியாளர் போலீசாரை கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த 18,000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பெண் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் போலீசார் அவர்களை தொடர்ந்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் ஊழியர் ஒருவர் போலீசை கன்னத்தில் அறைந்தார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசை குறைக்கும் விதமாக மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை உயிரி எரிபொருளாக மாற்றும் முறையை IIT கவுஹாத்தி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதற்காக பிரத்யேகமாக மெத்தனோட்ரோபிக் எனப்படும் மீத்தேன் உண்ணும் பாக்டீரியாவை உயிரி பொறியியல் துறை பேராசிரியர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த செயல்முறைக்கு விலை உயர்ந்த வினையூக்கி தேவையில்லை என்றும் இதனால் மோசமான துணை பொருட்கள் உருவாகவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட பயோமெத்தனாலை சாதாரண டீசலோடு கலந்து 4-ஸ்ட்ரோக் டீசல் இயந்திரத்தில் சோதனை செய்தபோது மாசுபடுத்திகள் குறைவாகவே வெளிப்பட்டதாக அவர்கள் கூறினர். டெல்லியில் ரஜோரி கார்டன் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜங்கிள் ஜாம்போரே என்ற தனியார் உணவகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அங்கு சிக்கிக்கொண்ட மக்கள் உணவகத்தின் மாடியில் இருந்து அடுத்த கட்டடத்திற்கு குதித்து உயிர் தப்பிய பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தகவல் அறிந்து 10 தீயணைப்பு வாகனங்களோடு சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் சாலையில் தரிகட்டு ஓடிய மாநகர பேருந்து மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர்.
குர்லா பகுதியில் இருந்து அந்தேரிக்கு சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் மற்றும் அங்கிருந்த பாதசாரிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரை பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தும் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான நோட்டீஸை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சிகள் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவையில் ஜெகதீப் தன்கர் பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டி அவருக்கு எதிரான தீர்மானத்தை கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே முன்னெடுத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் பின்னர் அதை கைவிட்டன. இந்த நிலையில் நேற்று கூட்டத்தொடரில் ஜெகதீப் தன்கர் அவையை வழிநடத்திய விதத்திற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த எதிர்க்கட்சிகள் மீண்டும் தீர்மானத்திற்கான பணிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.